Good afternoon students. Today we are going to learn about production of induced EMF by changing the orientation of the coil. So already nama induced EMF produce பண்றதுக்கான 3 steps 3 formula பார்த்திருக்கீங்களா? By changing the area of the coil, changing the magnetic field, changing the orientation of the coil. இல்லீங்களா? So third property, third category தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay. So production of induced EMF தான் இப்ப நம்ம produce பண்ண போறோம். Okay, first I take one uniform magnetic field. This is uniform magnetic field. Okay, uniform magnetic field. Here I place one rectangular coil which is PQ or S. இல்லீங்களா? So ஒரு uniform magnetic field ஒரு rectangular coil வைக்கிறச்சு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த magnet என்ன பண்ணும் which tends to rotate. ஃபர்ஸ்ட் இந்த rectangular coil வந்து சொல்ல இந்த ஆக்ட் ஃபோர்ஸ் எதை நம்ம கால்குலேட் பண்ணலாம் horizontal component அப்படினா அது cos theta, vertical component which is sin theta. இல்லீங்களா? சோ இப்போ என்ன பண்ண போகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டஸ்ட் once again இப்போ பாருங்க இது மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்க நான் என்ன பண்றேன் ஒரு காயில் ஒரு ரெக்டாங்குலர் காயில் நான் வந்து இந்த டைரக்ஷன்ல பார்க்கறேன் இல்லீங்களா? சோ இந்த டைரக்ஷன்ல பார்க்க சொல்ல இந்த மாதிரி ஒரு ராட் மாதிரி தெரியுது இல்லீங்களா? இப்போ இத நான் ரொட்டேட் பண்றேன் பாருங்க ஒரு ரெக்டாங்குலர் காயில் மாதிரி தெரியுதா? இப்படி ரொட்டேட் ஆகுதா? ஓகே, எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த காயிலை கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இந்த காயில் என்ன பண்ணும் கண்டிப்பா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, பாருங்க அதே சேம் டயகிராம் தான் இங்க டிரா பண்றேன். ஓகே, இந்த காயில் என்ன பண்ணும் it tilts some angle எப்படி இருக்கு. சோ இப்போ என்ன பண்ணும் இந்த sin theta என்ன பண்ணுச்சு இங்க வந்துச்சு இந்த cos theta என்ன பண்ணுச்சு இங்க போயிடுச்சு வெச்சுக்கோங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ ஆஃப்டர் சம் டைம் இது என்ன பண்ணும் sin theta வந்து parallel வந்து காயில் வந்துச்சு வெச்சுக்கோங்க sin theta வந்து parallel வந்துரும் which is cos theta வந்து perpendicular வரும். இத பாருங்க இப்போ எப்படி இருக்கு ஒரு காயில் எப்படி இருக்கா இப்படி இருக்கா இந்த காயில் ரெக்டாங்குலர் காயில் இருக்கா இப்போ பாருங்க இதுதான் cos theta chalk piece தான் வந்து cos theta இது sin theta இல்லீங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் இப்படி இருக்கிற காயில இப்படி ரொட்டேட் பண்றேன் என்ன பண்ணுது இது sin theta ஆயிடுது இது cos theta ஆயிடுது. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணுச்சு அப்படினா இப்போ sin cos மாறச்சு நம்ம parallel component கன்சிடர் பண்ண மாட்டோம். we are not considering the sin theta ஏனா sin theta என்ன பண்ணுது which is parallel to magnetic field வந்துச்சு. அப்ப perpendicular component என்ன பண்ணனும் நீங்க cos theta தான் கன்சிடர் பண்ணுவோம். so changing orientation is nothing but theta. okay, angle theta angle. so இந்த theta நம்ம என்ன கன்சிடர் பண்ணிப்போம் அப்படினா omega t அப்படி கன்சிடர் பண்ணிப்போம். theta which is equal to omega t. எங்க நம்ம வந்து இந்த ஃபார்முலா இது நமக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? angular velocity which is equal to angular displacement divided by time. angular displacement taken by angle அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் இத கொண்டு வந்துங்க omega t which is equal to theta. omega னா angular velocity அது நமக்கே தெரியும் இல்லீங்களா? சோ இப்போ இந்த क्वेश्चनல வந்து நம்ம ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ஃபார்முலா நான் எடுத்துக்கிறேன். magnetic flux கான ஃபார்முலா phi for maximum அப்படினா m ரெசிபிள் அங்கீல யூஸ் பண்ணுவோம் magnetic flux. okay, which is equal to magnetic flux which mainly depends on d dot a. இந்த ஃபார்முலா நான் படிச்சிருக்கோம் previous classல. அப்ப phi m which is equal to b instead of dot நம்ம என்ன எழுதலாம் ba cos theta. okay, so அப்ப என்ன பண்ணுவோம் அப்படினா for n phi. so suppose a circuit contains the n turns அப்படினா so n phi நம்ம யூஸ் பண்றது என்ன கிடைக்கும் n ba cos theta.
But we know that theta which is equal to what, ma? Pi m which is equal to NBA cos omega t. Can you understand what I am saying? So என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா? So in this case we are determining only the induced EMF. அப்ப what is the formula for induced EMF? Epsilon which is equal to minus d phi by dt. Epsilon which is equal to minus d, instead of phi we are writing n phi by dt. The value of n phi, epsilon which is equal to minus n phi oda value enna? Sorry, d by dt NBA cos omega t. Okay, so illa epsilon which is equal to minus differentiate பண்ணனும். differentiate formula nt என்றது constant, so வெளிய கொண்டு வந்துருக்கு. என்ன கிடைக்கும் நமக்கு? cos omega t divided by dt அப்படி நமக்கு கிடைக்கும். Actually இது differentiate பண்றது இந்த டேர்மே தேவையில்ல. d divided by dt இருக்கும். d divided by dt. So இதை எப்படி நம்ம differentiate பண்றது அப்படினா using differential formula minus NBA cos omega t பண்ணா minus sin omega t minus sin omega t into omega பண்ணா வெறும் omega. என்ன கிடைக்கும்? epsilon is equal to minus NBA omega into sin omega t. இது minus minus என்ன ஆயிடுங்க? plus ஆயிடும். So epsilon is equal to NBA omega sin omega t. So ஒரு circuit ஓட induced EMF which is mainly depend upon the number of turns, magnetic field, area of the coil, angular velocity and its sine angle between them. So அத உங்களோட final equationல கொடுத்திருப்பாங்க. Suppose இந்த value நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா for this value is epsilon m which is maximum induced EMF which is equal to NBA omega. So அப்ப இதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்னா epsilon 0 from initial to final epsilon m maximum equation வந்து போடுறேன். என்ன நமக்கு sin omega t. இத உங்களோட ஓல்ட் புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினா ஓல்ட் புக்ல வந்து induced EMF கான சிம்பிள் small e அப்படி கொடுத்திருப்பாங்க ஓல்ட் புக்ல. பட் நியூ புக்ல என்ன தெரியல எப்சிலான் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ EMF நாவே e தான்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் கேபிட்டல் E வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ஈக்குவேஷன் நம்மளோட ஓல்டர் புக்ல நம்ம நான் மாத்தி எழுதுறேன் பாருங்க. E equal to E naught sin omega t. E is nothing but induced EMF which is equal to capital E naught என்றது maximum voltage sin omega t. அப்ப E which is equal to E naught sin omega t னா E which is equal to E naught sin omega t. இப்போ உங்க புக்ல கிராமர் எழுத பாருங்க epsilon which is equal to epsilon m sin omega t அப்படினா அப்ப I which is equal to E is very small amount of EMF. Okay, அப்ப E which is equal to I into air method which is directly proportional because induced EMF ஒரு சர்க்யூட்ல கிரியேட் ஆனாதா induced current ஒரு சர்க்யூட்ல flow ஆக ஆரம்பிக்கும் இல்லீங்களா? சோ அப்ப I which is equal to I naught sin omega t. I naught யூஸ் பண்ணிட்டோம்ல I m யூஸ் பண்ணிட்டோம்ல. ஏன் why we are using a small I here because of instantaneous current acting. Okay, so instantaneous current தான் நம்ம small I யூஸ் பண்றோம். So நம்மளுக்கு கிடைச்ச final equation epsilon is equal to epsilon m into sin omega t. So இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? டிரைவ் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன் மட்டும் நான் எழுதிக்கிறேன். epsilon is equal to epsilon m sin omega t. இதுதான் எனக்கு தேவையான ஈக்குவேஷன் for first case. For first case, இப்போ for example இந்த கேஸ் நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இங்க தனியா போடுறேன். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதுல ஒரு ராட் நம்ம பிளேஸ் பண்றோம். நம்ம பிளேஸ் பண்ற ராட் எப்படி பிளேஸ் பண்றோம்? இப்படி பிளேஸ் பண்றதா கன்சிடர் பண்ணுங்க. இங்க பாருங்க இப்படி போட்டுருப்பாங்க டைரக்ஷன். இப்படி போட்டா அப்படினா θ which is equal to 0 degree. Okay, θ which is equal to 0 degree.
wait. Theta is equal to 0 degree. Instead of theta we are using omega t. அப்ப இந்த theta எடுத்து மாத்திக்கோங்க. ஏன்னா அவசரம் புரியாது இல்லீங்களா? சோ இல்லனா omega t is equal to 0. First case. Case 1. இதான் வந்து first case. இத பாருங்க. நல்ல sinusoidal waves போடுங்க. அப்ப இங்க theta is equal to 0 னா the value of 0 sin 0 என்ன கிடைக்கும் நமக்கு 0 தான். அப்ப epsilon is equal to 0. இதுல நம்ம போடல epsilon is equal to 0. use em ஓட வேல்யூ 0. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சு போச்சு. நம்மளோட செகண்ட் கேஸ் இந்த கேஸ் 2 ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல 0 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் மூவ்மென்ட். நெக்ஸ்ட் கேஸ்ல என்ன மாற போகுது 90 டிகிரி parallel. இங்க பாருங்க which is perpendicular 90 degree. அப்ப இந்த செகண்ட் கேஸ்ல theta with sin omega t which is equal to 90 degree. அப்ப இங்க போடுங்க which is maximum வேல்யூ பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் கேஸ் एक्चुअली இந்த டயக்ராம் இங்க போட்டுறோம். இத மாத்திப்போம். 0 degree னா அப்ப ஆன்சர் இங்க இருக்கு 0. and our second case to 90 degree na இது இங்க வர போகுது பாருங்க 0 to 90. am I right? and third case omega t is equal to பாருங்க first parallel to magnetic field, next perpendicular to magnetic field, next எப்படி மாறும் ஒரு straight line ஆ மாறும் which is 180 degree. அப்ப omega t ஓட வேல்யூ 180 degree. அப்ப 180 degree னா sin 180 degree ஓட வேல்யூ என்ன 0. sin 180 degree ஓட வேல்யூ 0. அப்ப e is equal to epsilon is equal to 0. அப்ப 90 ல இருந்து வேல்யூ என்ன பண்ணோம் 0 போடுறோம். this is pi 0 pi by 2 90 degree pi. okay and next case அப்ப first parallel, next perpendicular, next straight angle, next என்ன பண்ண போகுது கீழ down. அப்ப இங்க என்ன சொல்லணுமா 270 which is 3 pi by 2. அப்ப 270 ல வர வேல்யூ என்ன sin 270 ஓட வேல்யூ sin 270 -1 அதான் கொடுத்துப்பான் minus epsilon m. next 2 pi இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆயிடுச்சு 360. theta which is equal to 270 here theta is equal to 360. அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு so இந்த கம்ப்ளீட் ரொட்டேஷன் இந்த பாருங்க இது ஒரு half circle இது ஒரு half circle. வேற மாதிரி எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படினா இது ஒரு 180 இது ஒரு 180 என்ன கிடைக்குது நமக்கு 180 plus 180 360. அப்ப ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு காயில் நம்ம பிளேஸ் பண்றச்ச it rotates this angle. okay 360 angle க்கு rotate பண்ணி அத என்ன பண்ணுது அப்படினா it motivates or it creates the induced EMF அது create பண்ணுது. so with the help of induced EMF induced current என்ன பண்ணும் சர்க்யூட்ல flow ஆக ஆரம்பிக்கும். next they are giving AC generator. first we must know about what is mean by generator. wait a minute. What is mean by generator? It is also called an alternator.
ஜெனரேட்டருக்கும் மோட்டாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜெனரேட்டர் it creates electricity, ஓகேவா? so it produces electricity, but மோட்டார்ன்றது எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணப்படுது. ஆப்போசிட் ஒரு நாம ஒரு சிலருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அபவுட் ஜெனரேட்டர் மோட்டார் அப்படின்னு படிச்சு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டர். ஃபர்ஸ்ட் what are the main parts of AC generator? First one is the stator, which is nothing but standard அப்படின்னு அர்த்தம். standard. And rotor is nothing but rotator. அத rotor ன்னு சொல்லுவோம். rotate itself. rotator தான் நம்ம rotor அப்படின்னு சொல்லுவோம். And next alternator is nothing but which converts the mechanical energy into electrical energy. Next brush box இருக்கும், slip rings, அதாவது வந்து brush, அதாவது வந்து circuitல induced EMF create பண்ணி due to rotating effect நால magnetic field rotate பண்ணுது. next principle. Alternator works on the principle of electromagnetic induction, not electrostatic induction. electromagnetic induction நீங்க என்ன பண்ண போகுது அப்படின்னா magnetic field lines என்ன பண்ண போகுது, rotate ஆக போகுது. அதான் கொடுத்திருப்பாங்க. the conductor which in turn induces an EMF, the magnitude of the induced EMF is given by the Faraday's law of electromagnetic induction. so அதுல கன்செப்ட்ஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஸ்டேட்டர்ன்றது ஒரு ஸ்டேஷனரி பார்ட், ரோட்டர்ன்றது ரொட்டேட்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் advantages of stationary armature rotating field alternator. what are the advantages? எதுக்காக நாம அது யூஸ் பண்றோம் அப்படின்னா the current is drawn directly from fixed terminals of the stator without the use of brush contact. so without brush இல்லாமே நமக்கு என்ன பண்ணோம், ஸ்டேட்டர்ல இருந்து கனெக்ஷன் நமக்கு ஈஸியா கிடைக்கிறதால நம்ம ரோட்டர் என்ன பண்ணோம், ரொட்டேட் ஆகி நமக்கு தேவையான EMF கிரியேட் பண்ணிடும். the installation of stationary armature winding is easier. so நம்ம ஆர்மேச்சர் இருக்கு because of the ஸ்டேட்டர் இல்லீங்களா, so அதோட இன்சுலேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். the number of sliding contacts, the slip ring is reduced. moreover the sliding contact, the slip ring இருக்கு இல்லீங்களா, அது நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது சிங்கிள் ஃபேஸ்ல. ஓகே, அதான் சொல்லிருக்காங்க. armature windings can be considered more rigidly to prevent deformation due to any mechanical stress. so எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆர்மேச்சர் என்ன பண்ண ஈஸியா வந்து rotate ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? that's all students, this class is over. next class we will discuss about single phase AC generator, polyphase, three phase. thank you students.